என் பேர் பூங்கோதை. நான் 15 வருஷமா இந்த கூட போடுறேன். எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கு. அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஃபீஸ் கட்டுறதுலேருந்து எல்லாமே நான் மட்டும்தான் பார்க்குறேன். அதனால எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என் பிள்ளைங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் மட்டும் இல்லை, என் பிள்ளைங்களும் கூட போடுறாங்க. வீட்டில் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து டைம் பாஸு, வெளியில் போய் வெளியில் சுத்தாமல் கொள்ளாமல் கூடயும் போடுறாங்க. நான் வந்து 14 வருஷமாக நாங்கள் வந்து இந்த த நியூ லீட்ரஸில் கூட போட்டோம். கூட போடுறோம். அது மட்டும்தான் வெளியே வராமல் உள்ளுக்குள்ளேயே எங்களுக்குள்ளே இருந்துச்சு. வெளியே சின்ன சின்ன ஸ்டால் மட்டும் போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தளிர் லேடு உள்ள வந்து ஒரு 5 வருஷமா மட்டும் இன்னும் நாங்கள் வந்து வெப்சைட்ல எல்லாம் ஃபேமஸ் ஆகிட்டு வரோம். எங்கள் மக்கள்லாம் நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கு. வெளியே தெரியாமல் இருந்த எங்களை வெளியே கொண்டு வந்து வச்சது தளிர் லேடு தான். நாங்கள் வந்து இதுக்கு முன்னே வந்து வெளியில தெரியாம எங்களுக்குள்ளேயே இருந்த ஒரு 10 லேடிஸோட உள்ளுக்குள்ளேயே நாங்கள் வேலை பார்த்தோம். வெளியே போகலை, கூட போடுறோம். அது மட்டும்தான் எங்களோட வேலையாகவே இருந்துச்சு. இதுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குன்றது இப்போ இந்த 5 வருஷமாக தான் முழுக்க நாங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கோம். கூட போட தெரியும், அதனால நானும் வந்து போடுறேன் அப்படின்னு வந்தவங்களாம் இல்லாமல் அதுக்கு சைஸ்லேருந்து, ஆர்டர் நம்பர்லேருந்து, ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டா மார்ட்டு, அப்புறம் ஷாப்பிஃபை, அமேசான்லலாம் வந்து நாங்கள் எங்களோட கூடையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள் கற்றுக்கிட்டோம், அது வேஸ்ட் ஆச்சு அப்படின்னு இல்லாமல் வெளியூருங்களுக்கெல்லாம் எங்களோட கூடையெல்லாம் போகுது. என் பேர் போட்டு இந்த கூடை போகும்போது அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு பெருமை. ஏன்னா யார் யார் போடுறாங்களோ அவங்கவுங்க நேமோட தான் அந்த கூடை போகுது. அதில் ஒரு சிலர் வந்து இன்ஸ்பயர் ஆகிட்டு எங்கள்கிட்ட மெசேஜ் எல்லாம் சாருக்கும் மேமுக்கெல்லாம் மெயில் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து திரும்ப எங்ககிட்ட சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நாங்கள் வெளியே வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு சாமான் கழுவுறது, துணி துவைக்கிறது, பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது, சாப்பாடு செய்யறதுன்னு அடுப்படியிலே இருந்த எங்கள் பேர் வெளியூர் வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னே ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ மேம்.